வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ். 12th ஹிஸ்ட்ரியில் புக் பேக் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 8 லெசனுக்கான புக் பேக் படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் 7 லெசனுக்கான புக் பேக் போட்டாச்சு. இன்றைக்கி 8th லெசனுக்கான புக் பேக் பார்க்கலாம். இதில் 12 கொஷின்ஸ் இருக்குது. இந்த லெசனோட போக்கு எப்படி இருக்குன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்தியா எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் நிர்ணய சபை, கொஞ்சம் பாலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே இதில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜேவிபி குழு எப்போனா 1948. அடுத்தது சர் சிரில் ராக்லிப் எதில் மேட்ச் ஆவார்னா எல்லை வரையறை ஆணையமாக. அடுத்தது பசில் அலி கமிட்டி. பசில் அலினாலே மாநில மறுசீரமைப்பு அமைப்பு. அடுத்தது நேரு குழு எப்போ போட்டிருப்பாங்க? 1928. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது ஒரு காலவரிசை கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆண்டுகள் தெரிஞ்சால் தான் நம்ம இதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்திய சுதந்திரம் குறித்த அட்லி அறிவிப்பு எப்போ வெளியிட்டிருப்பார்? February 20, 1947. என்ன இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, June 30, 1948க்குள்ளே இந்தியா விட்டு வெளியேறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் எப்போ போடப்பட்டிருக்கோம்? 1946. அடுத்தது மவுண்ட் பேட்டன் திட்டம், அதாவது June 3 திட்டம்னு சொல்லுவாங்க, 1947. அப்போ காலவரிசை பார்த்தோன்னா 2, 1, 3 வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. அடுத்ததும் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சீன மக்கள் குடியரசு எப்போனா January 1, 1950. அடுத்தது பாண்டுங் மாநாடு எப்போ நடந்திருக்கும்? April 1955. ஆசிய உறவுகள் மாநாடு March 1947 நடந்திருக்கும். அடுத்தது அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேடு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஆப்ஷன் இ தான் கரெக்டான விடை. அடுத்தது ஒரு 4th கொஷின் பார்க்கலாம். இதுவும் ஒரு காலவரிசை தான் கொடுத்துருக்காங்க. சீன மக்கள் குடியரசு எப்போனா January 1, 1950. சீனாவுடனான இந்திய போர் எப்போ நடந்திருக்கும்? 1962 நடந்திருக்கும். அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் எப்போ? December 9, 1946. அடுத்து பஞ்சசீல கொள்கை 1954. நேரு லியாகத் அலி கான் ஒப்பந்தம் எப்போ போட்டிருக்கோன்னா April 1950. அப்போ ஆன்சர் பார்க்கும்போது 3, 1, 5, 4, 2 வரும். ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான விடை. அடுத்தது 5வது கேள்வி. மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் எப்போனா January 30, 1948. அடுத்தது ஆந்திர மாநிலம் கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர். நல்லா பார்த்துக்கோங்க, இது கோரிக்கையை எழுப்பியவர் தான். உண்ணாவிரதம் இருந்து இறந்துருக்கிறது தான் பொட்டிலு ஸ்ரீராமுல் வருவார். இதில் எதை கேட்டிருக்காங்கன்னா, ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியார்னா பட்டாபி சீதாராமையா. அடுத்தது 7வது கொஷின் பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம முகவரியை ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்தது 8வது கேள்வி. B.R. அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? எங்கன்னா பம்பாய். அடுத்தது ஒரு கூற்று காரணம். 9வது கேள்வி. கூற்று ராக் கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. காரணம் முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர் தான் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவை அந்த வர எல்லையை இவர் தான் உருவாக்கியிருப்பார். இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது 10வது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? எப்போனா December 9, 1946. அடுத்த கேள்வி 11வது கேள்வி. அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா November 26, 1949. நடைமுறைக்கு வந்தது January 26, 1950. அடுத்தது 12வது கேள்வி, லாஸ்ட் கொஷின். மொழிவாரிய அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஆந்திரா மாநிலம். அதான் பொட்டிலு ஸ்ரீராமுல் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆந்திர மாநிலத்தை மொழி வாரியாக பிரித்த முதல் மாநிலம் ஆந்திர மாநிலம். இதோட 8 லெசனுக்கான புக் பேக் முடியுது. இதை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.